Good morning to all. Welcome to the social class. We'll have finished that fifth lesson. Fifth lesson வந்து finished மா 5 lessons complete பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இப்போ நம்ம வந்து 5 lessonஸையும் வந்து திரும்ப அதோட ரீகால் பண்ண போகிறோம். ஏன்னா நமக்கு வந்து இப்போ டெஸ்ட் வரப்போகுதுன்றதுனால வந்து ரிவிஷன் கொடுக்க போகிறேன் நான். இதில் என்ன டவுட் இருந்துச்சுனாலும் மேம்கிட்ட கேளுங்க. டெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் நல்லா படிக்கணுன்றதுக்காக மேம் வந்து ஃபஸ்ட்லேருந்து அதோட ரிவிஷன் பண்ண போகிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட் லெசன்ஸ் வந்து என்ன பார்க்கலாம். ஃபஸ்ட் லெசன்ஸ் வந்து என்னென்னா த செலஸ்டியல் பாடிஸ். செலஸ்டியல் பாடிஸ்னாலே இதோ வான உடல்கள்னு சொல்லியிருந்தேன். அதாவது செலஸ்டியல் பாடிஸில் இருக்குன்னா அது என்னென்ன இருக்குன்னா அதில் ஃபஸ்ட்டு வந்து அந்த சோலார் சிஸ்டம், ஆஸ்ட்ராய்ட், கோமெட்ஸ், அதில் இருக்கிற அந்த நட்சத்திரங்கள் எல்லாத்த பற்றி நம்ம படிக்கிறது தான் அந்த செலஸ்டியல் பாடிஸ். இதில் என்னென்ன இருக்குன்றதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அந்த ஸ்டார்ஸ், பிளானட்ஸ், அதர் ஃபார்ம் ஆஃப் நியூட்டன் எல்லாமே இருக்கிறத நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா யூனிவர்ஸ்னு சொல்லுவோம். யூனிவர்ஸ்னால் பிரபஞ்சம். இதில் என்னென்னலாம் இருக்குன்னா சோலார் சிஸ்டம். இந்த சோலார் சிஸ்டத்தில் வந்து நம்ம என்ன பார்த்தோம் ஃபஸ்ட்டுனா ஸ்டார்ஸ். சோலார் சிஸ்டத்துலேயே ஃபஸ்ட்டு ஒன்று என்ன பார்த்தோம்னா ஸ்டார்ஸ் பார்த்தோம். இந்த ஸ்டார்ஸ் எப்படி இருக்குனாக்கா அது மோஸ்ட் ஆஃப் நம்ம எப்படி தான் நமக்கு பார்ப்போம்னா நைட் டைமில் தான் நம்ம பார்ப்போம். ஏன்னா அது வந்து எப்படி இருக்குன்னா சன்னோடைய அந்த ஃபுல் ரேசஸ் வந்து மார்னிங்கில் வந்து அந்த ஃபுல்லாக வந்து ஆக்குப்பை பண்ணிவிட்டு அதோடைய ஃபுல் எஃபெக்ட் வந்து எப்போ நம்ம கொடுக்கணும் நைட் டைமில் தான் நம்ம வந்து கொடுக்கும். ஓகேங்களா, அதான் ஸ்டார்ஸோடைய ஒர்க்கே வந்து இதுதான். ஓகேங்களா, அதே போல் ஸ்டார்ஸ் வந்து எப்படின்னா மோஸ்ட் ஆஃப் வந்து நிறைய லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் மில்லியன் லேக்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் வந்து நம்ம எர்த் வந்து கவர் ஆகியிருக்கு. இதில் வந்து எர்த்தை வந்து நாக்கா பார்க்குறதுக்கு ஒரு சின்ன பால் ஃபயர் போல் இருக்கும். ஸ்டார்ஸாக பார்க்கும்போது அது ஸ்டார்ஸ் வந்து எர்த்தை விட ரொம்ப ரொம்ப பல மடங்கு பெரியது. ஓகேங்களா, இதெல்லாம் கான்ஸ்டலேஷன் பார்த்தோம். கான்ஸ்டலேஷன்லாம் என்னன்னாக்கா ஒரு குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ் வந்து ஒரு பேர்டன் மேலே பேர்டன்னா ஒரு ஷேப்பாக வந்து ஃபார்ம் ஆகி இருந்துச்சுன்னா அதுக்கு நேம் தான் என்னென்னு சொல்லுவோம்னா கான்ஸ்டலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் நான் சப்தரிஷி மண்டலா அப்படின்னு கூட எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதாவது குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ் லைக் எ பேர்டன் ஷேப்பில் இருந்துச்சுனாலே ஸ்கையில் அதுக்கு நேம் தான் கான்ஸ்டலேஷன். சோலார் சிஸ்டம். த சோலார் சிஸ்டம் ஹாவ் ஏ 9 பிளானட்ஸ் இருந்துச்சு. அதில் 1 பிளானட்ஸ் வந்து ரெடியூஸ் ஆனதுனால இப்போ நமக்கு மேக்ஸிமம் எத்தனை பிளானட்ஸ் இருக்குன்னா 8 பிளானட்ஸ் வந்து சோலார் சிஸ்டத்தில் இருக்குது. அதே சோலார் சிஸ்டம் இஸ் த ஃபேமிலி ஆஃப் த சன். சன் தான் என்னன்னாக்கா ஒரு மெயின், அதாவது 8 இருக்க ரிமைனிங் சோலார் பிளானட்ஸ்க்கு வந்து ஹெட்டாக நமக்கு எதாவது சொல்லுவோம்னா சோலார் சிஸ்டத்தில் சன்னை தான் ஃபஸ்ட்டு சொல்லுவோம். ஓகேங்களா, இந்த சன்னை சுற்றி தான் நமக்கு என்னென்னலாம் இருக்குனாக்கா பிளானட்ஸு, சேட்டலைட்ஸு, ஆஸ்ட்ராய்ட்ஸ், மீட்டர்ஸ், காமர்ஸ் எல்லாமே வந்து இந்த 8 பிளானட்ஸு அதர் பிளானட்ஸ் எல்லாமே எதை சுற்றி இருக்குன்னா இந்த சோலார் சிஸ்டத்தில் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஒன்று நம்ம என்ன பார்ப்போம்னா அந்த மெயின் பார்ட் வந்துனாக்கா the sun. sun என்றனாக்கா ஒரு பால் பிக் பால் ஆஃப் ஃபயர்னு சொல்லலாம். அது வந்து ரொம்ப ரொம்ப எப்படி இருக்குன்னா ரொம்ப ஹாட் கேஸ் தான் வந்து நமக்கு வந்து கொடுக்கும். அது இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எர்த்துக்கு தேவையான எல்லா நீட்ஸுமே வந்து நமக்கு எதுலேருந்து கிடைக்குதுன்னா சன்லேருந்து தான் நமக்கு கிடைக்கிது. ஓகேங்களா, அது இல்லாமல் சன்னிலேருந்து வர அந்த ரேஸ் வந்து நம்மளுடைய எர்த்துக்கு வந்து நமக்கு வந்து விழுறதுக்கு மேக்ஸிமம் வந்து 8 மினிட்ஸ் வந்து ஆகும். ஓகேங்களா, இதுதான் த பிளானட்ஸ். த பிளானட்ஸில் 8 பிளானட்ஸ் வந்து படிச்சிருந்தோம். ஃபர்ஸ்ட் பிளானட் வந்து மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சர்டன், யுரேனஸ் அண்ட் நெப்டியூன். அதில் 8 பிளானட்ஸ். இந்த 8 பிளானட்ஸ் தான் வந்து சோலார் சிஸ்டத்தில் இருக்கிற சன்னை சுற்றி வர ரிவால்வ் அரவுண்ட் த சன் அப்படின்னு சொல்லலாம். அதில் வந்து பிளானட்ஸ் வந்து ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப் இல்லாமல் இருக்குன்னா அதுக்கு வந்து லார்ஜர் அமௌண்ட் ஆஃப் கேஸஸ் வந்து பர்டிகுலராக வந்து டஸ்ட் அண்ட் ஐஸ் பார்ட்டிகளால் வந்து உருவாகிற நேம் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா நெபுலான்னு சொல்லுவோம். அது வந்து பார்க்கறதுக்கு ஒரு ஷேப்பாகவே இருக்காது. ஜஸ்ட் அண்ட் ஃபார் வந்துனாக்கா அதில் வந்து க்ரோ, அதாவது வளரும். அதுவும் இல்லாமல் அதுக்கு ஒரு உருவமே இருக்காது. அதுக்கு நேம் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் நெபுலா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, எர்த். இதில் வந்து 8 பிளானட்ஸில் ஃபஸ்ட்டு பிளானட்டாக நம்ம என்ன இருக்கோம், நம்ம வந்து லிவிங் பிளானட்டாக எந்த பிளானட்டில் இருக்கோம்னாக்கா 8 பிளானட்ஸில் எர்த்தில் தான். எர்த் வந்துனாக்கா ஒரு யூனிக் பிளானட் சொல்லலாம். ஏன்னா எர்த்தில் மட்டும்தான் ஒரு ஹியூமன் பீயிங் வாழறதுக்கான எல்லா ஒரு தகுதியும் இருக்கிற ஒரே பிளானட் ஏன்னா எர்த்தில் தான். ஏன்னா ஹியூமன் பீயிங் வாழறதுக்கு என்னென்ன வேணும்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏர் இருக்கணும், ஏன்னா ப்ரீத் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து வாட்டர் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து அது என்னன்னாக்கா ஒரு லிவிங் கண்டென்ட், அதாவது தங்கிறதுக்கான ஒரு இடவசதிகள் இருக்கணும். எல்லாமே எதில் இருக்குன்னா அந்த எர்த்தில் தான் இருக்குது. அதனால தான் எர்த் இஸ் ஏ ஒன்லி யூனிக் பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு அது இல்லாமல் எர்த்துலன்னு பார்த்தீங்கன்னா 3/4, அதாவது எர்த்து வந்து 4 பார்ட்டாக, அதாவது என்னன்னா 4 பார்ட்டாக பிரிக்கலாம். 4 பார்ட்டாக பிரிச்சுன்னா அதில் 3 பார்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வாட்டரில் கவர் ஆகியிருக்கும். அதில் பேலன்ஸ் இருக்கிறது 1 பார்ட், அதில் தான் லேண்டு. அதெல்லாம் நம்ம எல்லாமே இப்போது வசிச்சுட்டு இருக்கோம். ஓகேங்களா, எர்த் இஸ் ஏ ப்ளூ பிளானட்னு சொல்லலாம். ஏன்னா அது பார்க்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வாட்டரில் கவர் ஆகியிருக்கிறதுனால அது வந்து ப்ளூ பிளானட், பார்க்கறதுக்கு ப்ளூ கலரில் இருக்கிறதுனால ப்ளூ பிளானட். எர்த்துக்கு வந்து ஒரே ஒரு மூன் தான் இருக்கும். நம்ம எர்த்துலேருந்து பார்க்கும்போது நம்ம ஒரே ஒரு மூன் மட்டும் தான் நம்மளால் பார்க்க முடியும். இட்ஸ் விசிபிள் ஃபார் 1 மூன். நெக்ஸ்ட் அதர் பிளானட் வந்து என்னென்ன இருக்குன்னா மெர்க்குரி, வீனஸ், மார்ஸ். மெர்க்குரி வந்து என்னன்னாக்கா அதாவது இல்லாமல் எர்த் வந்து ஒரு தடவை சன்னை சுற்றி வர்றதுக்கு 365 டேஸ் ஆர் 360 டேஸ் வந்து எடுத்துக்கும். அதே போல் மெர்க்குரி வந்து என்ன, மெர்க்குரி வந்து புதன் சொல்லுவோம். மெர்க்குரி வந்து ஒரு தடவை சன்னை சுற்றி வர்றதுக்கு 88 டேஸ் வந்து எடுத்துக்கும். இது வந்து ரொம்ப க்ளோசஸ்ட் டு த சன், ஃபர்ஸ்ட் பிளானட்னு சொல்லலாம், ஸ்மாலஸ்ட் பிளானட்டும் சொல்லலாம் மெர்க்குரி. ஓகேங்களா, மெர்க்குரி இஸ் த ஸ்மாலஸ்ட் பிளானட் அண்ட் க்ளோசஸ்ட் டு த சன், 88 டேஸ். அது இல்லாமல் இதுக்கு மூணே இல்லை.
ஓகேங்களா. நெக்ஸ்ட் வீனஸ் இஸ் த ஹாட்டஸ்ட் பிளானட், செகண்ட் பிளானட். அது வந்து வீனஸ்னா வெள்ளி. வீனஸ் வந்து நம்ம என்னன்னு கால் பண்ணுவோம்னா எர்த் ட்வின் அப்படின்னு கால் பண்ணுவோம். இது வந்து என்ன ஸ்டார் சொல்லணும், மார்னிங் ஸ்டார் அண்ட் ஈவினிங் ஸ்டார் அப்படின்னு வந்து கால் பண்ணலாம். ஓகேங்களா. இது வந்து எத்தனை டேஸ் எடுத்துக்குன்னா 224 டேஸ் வந்து அது வந்து ஒரு தடவை சன்னை சுற்றி வர்றதுக்கு எடுத்துக்கும். மார்ஸ் வந்து என்னன்னாக்கா ரெட் பிளானட், அதாவது சிவப்பு கிரகம் சொல்லுவோம். இது வந்து சன்னை வந்து ஒரு தடவை சுற்றி வர்றதுக்கு 386 டேஸ் வந்து எடுத்துக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர் வந்து என்னன்னாக்கா ரொம்ப மிகப்பெரிய கிரகம் சொல்லலாம். அதுதான் வியாழன். இருக்கிறதுல ரொம்ப பிக்கஸ்ட் பிளானட் எதுன்னு கேட்டிங்கன்னா ஜூபிட்டர். வெறும் ஸ்மாலஸ்ட் பிளானட் எதுன்னு கேட்டிங்கன்னா மெர்க்குரி. பிக்கஸ்ட் பிளானட்டாக இருக்கிற இது வந்து என்னன்னாக்கா எல்லோ கலரில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு எத்தனை மூன்ஸ் இருக்குன்னா 63 மூன்ஸ் இருக்கும். ஒரு தடவை சன்னை சுற்றி வரதுக்கு 1300 டேஸ் வந்து எடுத்துக்கும். ஓகேங்களா. அது இல்லாமல் சர்டன் வந்து என்னன்னாக்கா சர்டனாக சனின்னு சொல்லுவோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு லாக் ஆஃப் ஃபயர் பிக் பால்ஸாக வந்து கவர் ஆகியிருக்கும். இதை சுற்றி வந்து ஒரு லேயர் வந்து ஃபார்ம் ஆகியிருக்கும். அதுக்கு தான் நம்ம என்ன சொல்லணும்னா சோலார் சிஸ்டத்தில் இருக்கிற ஒரு ஜுவல் ஆஃப் பிளானட் எப்படி சொல்லுவோம்னாக்கா இந்த சர்டன் தான் நம்ம சொல்லுவோம். த ஜுவல் ஆஃப் த சோலார் சிஸ்டம், விச் இஸ் த ஜுவல் ஆஃப் த சோலார் சிஸ்டம் கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன சொல்லணும்னா சர்டன் தான் சொல்லணும். ஓகேங்களா. இது ஒன் டைம் வந்து சன்னை சுற்றி வர்றதுக்கு எத்தனை டேஸ் எடுத்துக்குன்னா 29.5 இயர்ஸ், அதாவது 29.5 ஆண்டுகள் வந்து எடுத்துக்கும். ஓகேங்களா. யுரேனஸ்னா என்னன்னாக்கா யுரேனஸ் இஸ் ஐஸ் ஜெயின்ட் சொல்லலாம். மேக்ஸிமம் வந்து யுரேனஸ் வந்து ஒரு 7th பிளானட்டாக தான் இருக்கும். ஏன்னா வந்து சன்லேருந்து கொஞ்சம் ரொம்ப லாங்கில் இருக்கிறதுனால மேக்ஸிமம் வந்து சன்லேருந்து வர ஹாட் கேஸ் வந்து இந்த யுரேனஸில் படாது. அதனால் அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ஐஸ் பார்ட்டிக்கலால் இருக்கும். ஐஸ் ஜெயின்ட்னு சொல்லுவோம். இதுக்கு எத்தனை மூன்ஸ் இருக்குன்னா 27 மூன்ஸ் இருக்குது. ஒரு தடவை சன்னை சுற்றி வர்றதுக்கு 84 இயர்ஸ் எடுத்துக்கும். ஓகேங்களா. நெப்டியூன் வந்து என்னன்னாக்கா சிக்ஸ்த் பிளானட்டாக யுரேனஸ் இருக்கும். 7th பிளானட் நெப்டியூன் வந்து என்னன்னாக்கா ரொம்ப ஃபர்தஸ்ட் பிளானட். அதாவது என்னக்கா ரொம்ப லாங்கில் இருக்கிற லாஸ்ட் பிளானட்டாக இருக்கிறதுனால ரொம்ப ஃபர்தஸ்ட் பிளானட் சொல்லலாம். இதுக்கு எத்தனை மூன்ஸ் இருக்குன்னா 13 மூன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இல்லாமல் நெப்டியூன் வந்து யுரேனஸ் வந்து என்ன சொல்லலாம் ட்வின்ஸ் ஜெயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். எர்த் ட்வின் எதை சொல்லுவோம்னா வீனஸ் சொல்லுவோம். ட்வின்ஸ் ஜெயிண்ட்னு எதை சொல்லுவோம்னா நெப்டியூன் அண்ட் யுரேனஸ் தான் என்ன சொல்லுவோம்னாக்கா ட்வின்ஸ் ஜெயிண்ட்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இப்போ சோலார் சிஸ்டத்தில் இருக்கிற 8 பிளானட்ஸ் பற்றி படிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் சன் என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து என்னக்கா பிளானட்ஸ் கான்ஸ்டலேஷன் சோலார் சிஸ்டம்லாம் என்னென்னு பார்த்தோம். ஓகேங்களா. இப்போ வந்து சன்னில் இருக்கிற சோலார் சிஸ்டத்தில் இருக்கிற ஃபஸ்ட்டு இந்த 8 பிளானட்ஸ் பற்றி நம்ம இந்த லெசனில் படிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் இதோட கொஸ்டின் ஆன்சர்ஸ் என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு டெஸ்ட்டுக்கு வந்து இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிக் லெசனாக இருக்குன்றனால அதை 2 பார்ட்டாக டிவைட் பண்ணியிருக்கேன். சோலார் சிஸ்டம் வரைக்கும் ஒரு பார்ட்டாக ரிவிஷன் கொடுத்துருக்கேன். இந்த சோலார் சிஸ்டத்துக்குலாம் என்ன டவுட் இருந்துச்சுன்னா மேம் கிட்ட கேளுங்க. திரும்ப கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த சோலார் சிஸ்டத்தில் இருக்கிற கொஸ்டின் ஆன்சர்ஸை மட்டும் நான் மேம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எனக்கு படித்து நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து மேம்க்கு வந்து வீட்டில் கொஞ்சமாக எழுதி பாருங்கள். ஏன்னா எக்ஸாம் ரிவிஷன் வரதுனால நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக உட்காந்து வீட்டில் படித்து எழுதி மேம்க்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. லைட்டாக ஸ்லிப் டெஸ்ட் மாதிரி வீட்டில் நீங்களே உட்காந்து எழுதி மேம்க்கு சென்ட் பண்ணுங்கள். இப்போ இது வரைக்கும் நம்ம ஹாஃப் லெசன் எடுத்துகிட்டு கொள்ளுங்களா. அந்த ஹாஃப் லெசனுக்கு கொஸ்டின்ஸ் வந்து நான் கோத்ரோ பண்ணுறேன். The other names given to the Great Bear, அதாவது என்ன சொல்றோம்னா Ursa Major அப்படின்னு சொல்லுவோம். The gas product from the earth from the ultraviolet radiation வந்து எது வந்துக்குன்னா நைட்ரஜன் ஆக்சிஜன் கேஸஸ் எல்லாம் அந்த அல்ட்ராவயலட் ரேடியேஷனே ஃபார்ம் ஆகுது. The planets that is called the earth twin எது சொல்லுவோம்னா வீனஸ் சொல்லுவோம். ஓகேங்களா. இது வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் லெசனில் பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபில்லப்ஸ் பாருங்கள். டேஷ் ஆர் த குரூப்ஸ் ஆஃப் த ஸ்டார்ஸ் ஃப்ரம் த பிக்சர்ஸ் இன் த ஸ்கை. குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ் லைக் எ பர்டன் ஷேப்ல இருந்தால் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கான்ஸ்டலேஷன் சொல்லுவோம் இல்லைங்களா. அதுதான் எந்த மூணு வந்து 50 மூன்ஸ் வச்சிருக்குன்னா ஜூபிட்டர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த ஃபாலோயிங் பாருங்க. யூனிவர்ஸ் என்ன சொல்லியிருக்கோம். இந்த ஆல் ஆஃப் த ஸ்டார்ஸ் பிளானட்ஸ் கேலக்சிஸ் அண்ட் அதர்ஸ் ஆஃப் த மேட்டர்ஸ் எனர்ஜி இது எல்லாமே சேர்ந்தது நமக்கு என்னன்னு சொல்லணும்னா யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. சேட்டலைட்ஸ் தெர் ஆர் ஹெவன்லி பாடிஸ் இட் இஸ் ரிவால்வ் அரவுண்ட் த பிளானட்ஸ். சேட்டலைட்ஸ் சோலார் சிஸ்டம் வந்து ரிவால்வ் அரவுண்ட் த சன் அண்ட் சேட்டலைட்ஸ் வந்து ரிவால்வ் அரவுண்ட் த பிளானட்ஸ். ஓகேங்களா. கான்ஸ்டலேஷன் a group of stars which makes them appear the pattern in the sky. அதுதான் நம்ம என்ன சொல்லலாம் கான்ஸ்டலேஷன். மீட்டர்ஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இந்த 3 வந்து ஃபஸ்ட்டு வந்து படிங்க. படிச்சுட்டு மேம்க்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஆன்சர்ஸ் பாருங்கள். வாட் இஸ் த சோலார் சிஸ்டம்? வாட் இஸ் த சோலார் சிஸ்டம்னா the solar system is the family of the sun. Is known about the it includes the stars, planets and satellites, asteroids, comets and meteors. இது எல்லாமே இருக்கிறத நம்ம என்ன சொல்லியிருக்கோம் சோலார் சிஸ்டம் சொல்லியிருக்கோம். write the 3 sentences about the planets. planets என்னன்னு சொல்லிட்டு 3 sentences எழுத சொல்லியிருக்காங்க. planets பாருங்க. planets are the heavenly bodies that revolve around the sun. planets எப்பயுமே எதை சுற்றி தான் இருக்கும்? சன்னை சுற்றி தான் இருக்கும். they are from the dust and gas of the large
clouds called a nebula. அந்த nebula அது நிறைய டஸ்ட் அண்ட் கேஸால் உருவாகின ஒரு பார்ட்டிகல்ஸ் தான் என்னன்னு சொல்லுவோம்னா நோ ஷேப்பே இருக்காது, அதுக்கு நேம் தான் நம்ம நெபுலான்னு சொல்லுவோம். தேர் ஆர் த 8 planets in the solar system. எத்தனை பிளானட்ஸ் இருக்குது? 8 planets இருக்குது. why is the earth is unique planet? ஏன் வந்து எர்த் யூனிக் பிளானட் சொல்கிறோன்னா, எர்த் இஸ் ஒன்லி பிளானட் இஸ் லைஃப் இஸ் த எக்ஸிஸ்ட். லைஃப்பில் உயிர் வாழ தகுதியான ஒரே பிளானட் எர்த் தான். நெக்ஸ்ட் அது இல்லாமல் இதில் அட்மாஸ்பியர் மைண்ட் சூட்டபிள் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் இருக்குது. இட் ஹேஸ் அன் அடிக்யூட் அமௌண்ட் ஆஃப் த ஆக்சிஜன் இருக்குது. இதில் 3/4 ஆஃப் எர்த், அதாவது நான் சொல்ல 3% வந்து வாட்டர், 1% வந்து லேண்ட் இருக்கிறதுனால எர்த் இஸ் ஏ யூனிக் பிளானட். ஓகேங்களா? மேம்க்கு வந்து ஸ்லிப் டெஸ்ட்டுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா வீட்டில் உட்காந்து நீங்கள் எதாவது படிக்கணும். ரிவிஷன் கொடுத்துருக்கேன். அந்த ஃபஸ்ட்டு இந்த 3 questions அண்ட் நெக்ஸ்ட் இந்த 1 marks அந்த யூனிவர்ஸ் சேட்டலைட்ஸ் கான்ஸ்டலேஷன்லாம் மேம்க்கு வந்து படித்து மேம்க்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூம்மா.